நான் உங்கள் வெற்றி ஜி பேசுகிறேன். இது எங்களோட சொல்லிசை சேனல். லாஸ்ட்டாக வந்து KKP2 அப்படின்ற சேனல் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதோட நேம் தான் மாற்றிருக்கோம், சொல்லிசை அப்படின்னு. சொல்லும் இசையும் அப்படின்ற லோகோ வச்சுருப்போம். கண்டிப்பாக போய் பாருங்கள். ரீசெண்ட்லி கொஞ்ச நாளாக வந்து எங்களால் வீடியோ போட முடியல, தடங்களுக்கு வருந்துகிறோம். உலக நாயகன் கமல்ஹாசனோட விக்ரம் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து இந்த டைமில், அதாவது இந்த கொரோனா டைமில் சமூக இடைவேளை படப்பிடிப்புக்கெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்க அந்த நேரத்தில் எப்படி இப்படி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாங்கன்றது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட 15 பேர் அந்த செட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. இவர் வந்து உலக நாயகன், யூனிவர்சல் ஹீரோ அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி இவர் வந்து பிக் பாஸ் அப்புறம் அரசியலில் இறங்கியிருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கமல்ஹாசன் அதாவது ஒவ்வொருத்தரையும் இவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான ஒரு மூவியை தான் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் திங்க் பண்ணுறது கிடையாது. ஒரு புதுமையான விஷயத்தை பண்ணணும், புதுமையான விஷயத்தை லான்ச் பண்ணணும் அப்படின்றது தான் இவர் லைக் பண்ணுறாரு. உலக நாயகனோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகிட்டு இருக்க இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே சுஜாதாவோட நாவலில் இருக்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட விக்ரம் அப்படின்ற படத்தோட டைட்டில் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தன்னோட பழைய படத்தோட டைட்டிலேயே திரும்பவும் பயன்படுத்தி எடுத்திருக்க முதல் ஹீரோ, அதாவது முதல் தமிழ் படம் அப்படின்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் இந்த போஸ்டரில் என்ன சொல்ல நினைக்கிறாரு, எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அரசியல்வாதிகள், போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் கலந்து தான் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 15 பேர் உட்காந்துருக்க இந்த டேபிளில் எல்லாத்துக்கும் ராபரி மாஸ்க் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு தான் உட்கார வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃபுல் மீல்ஸ் போட்டு சாப்பாடு போடுறாங்க. இந்த சாப்பாடு மேட்ரு வந்து ஏற்கனவே கைதி படத்தில் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துச்சு. மறுபடியும் இதையே ஒரு மெயின் பிக்சராக வச்சு இந்த வீடியோவை வந்து வடிவமைச்சிருக்காரு. இதில் வந்து டைட்டிலில் இருக்க ட்விஸ்டெல்லாம் பார்த்தோம்னா விக்ரம் அப்படின்ற ஃபாண்ட்டே ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றியே 10 நிமிஷம் பேசலாம் போல், அந்தளவுக்கு உள்ள ட்விஸ்ட் இருக்குது. அதில் ரிவால்வர்ஸு, நக்கிள் டஸ்டர்ஸ், அப்புறம் அதில் வந்து நைஃபு, அது மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இருக்குது. அதில் இருக்கிற எல்லா வெப்பன்ஸுமே இந்த மோஷன் போஸ்டரில் எல்லாத்துலேயுமே காட்டிட்டாங்க. இதில் வந்து அந்த ரூமில் அங்கங்கே வந்து அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறாரு. இவர் இந்த வெப்பனை ஒளிச்சு வைக்கிற எல்லா மேட்டரையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோம்னா, விஸ்வரூபம் படத்துலேயே அந்த நைஃபெல்லாம் வச்சு அவர் ஃபைட் பண்ணுற ஸ்டைலில் பார்த்து நம்ம எல்லாருமே பிரமிச்சுப்போம். அதில் ஒரு நைஃப் வச்சு ஒரு சீன்லேயே இவ்வளோ ட்விஸ்ட்டு காட்டும்போது இந்த ரூம் ஃபுல்லாக ஒழிச்சு வச்சுருக்க அத்தனை வெப்பன்ஸையும் அவர் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணால் அது எப்படி இருக்குன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. இது எல்லாத்தையும் மீறி அனிருத் மியூசிக், அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த பேட்டை படத்தில் கூட அந்த அண்ணாமலையோட மியூசிக்கை மெர்ஜ் பண்ணி இவரோட மியூசிக்கையும் கொலாப்ஸ் பண்ணி ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணியிருப்பார். இது வந்து அல்டிமேட் ரீச் கொடுத்துச்சு. ஏற்கனவே விக்ரம் அப்படின்ற உலக நாயகனோட மூவியில் யூஸ் பண்ண அந்த விக்ரம் அப்படின்ற சாங்கோட டச்சை எடுத்து தான் இந்த பாட்டையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பிஜிஎம்மையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சாங்காக கிரியேட் ஆகும்போது, ஒரு பிஜிஎம்மாக கிரியேட் ஆகும்போது கேட்கறதுக்கே செம்மையாக இருக்கும். இது எப்படா வரப்போகுது, எப்படா நம்ம காதில் கேட்க போகிறோன்ற வெயிட்டிங்கை கிரியேட் பண்ணுது. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் இன்னும் அப்டேட்ஸோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.